guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா திஸ் இஸ் மூன் ஹியர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. வந்து நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அவங்கள வந்து சேரும். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லிப் கேர். இந்த ப்ராப்ளம் வந்து குட்டி ப்ராப்ளம் தான், ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இது ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம், லிப் பிக்மெண்டேஷனை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பேசிக்காக நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது இந்த 4 லெட்டரை நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க. SMMP. இந்த 4 லெட்டரை நீங்கள் மறக்காமல் வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, எஸ்ங்கிறது லிப் ஸ்க்ரப், நம்ம பிக்மெண்டேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் எம்ங்கிறது லிப் மசாஜ். நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஹனி, கோகோனட் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணி உங்களோட லிப்பை வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கிட போகிறீங்க. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எம் தான், லிப் மாஸ்க். இது வந்து தேவைப்படலாம், நிறைய பேர் ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கூட நம்ம மாஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். கடைசி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிப் பாம். மெயினாக ஒரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இது ஒன்று தான். லிப் பாம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். அதுவும் SPF 50+ இருக்கிற மாதிரி மோஸ்ட்லி நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. இந்த வீடியோவை நான் 2 பார்ட்டாக படிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லிப் ஸ்க்ரப்பை எதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், வீட்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். செகண்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிப் ஸ்க்ரப்புக்கு அப்புறமா எப்படி நம்ம லிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த பார்ட் 1 பார்ட் 2க்கு முன்னே இந்த லிப் பிக்மெண்டேஷன் எதுக்காகலாம் வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நீங்கள் பேசிக்காக தண்ணி கொடுக்காததுனால, டீஹைட்ரேஷன்னால உங்களுக்கு லிப் வந்து நல்லா பிளாக் ஆக, டார்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட்டை தப்பாக சூஸ் பண்ணுவீங்க. அதாவது லிப்ஸ்டிக் வந்து விலை குறைஞ்சதாக இருக்கலாம், கம்பெனி ப்ராடக்டாக யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து தப்பான ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணாததுனால உங்களுக்கு வந்து லிப் பிக்மெண்டேஷன் அதிகரிக்கலாம். ஒன்று இருந்ததை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த ரீசன்லாம் இருக்குங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 பார்ட் 2 நம்ம என்னன்னு பார்த்துடலாம். பார்ட் 1ல எதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ எதெல்லாம் யூஸ் பண்ணான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதை நான் கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் செட் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சுகர், அதுக்கப்புறம் டெர்மரிக், அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் லைட்டாக சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அதுக்காக தான் மெயினாக அந்த ஸ்க்ரப்புங்கிறது உங்களோட டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் என்ன யூஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா சுகர் கூட லெமன் ஜூஸ் மாதிரி ஒரு கண்டென்ட் கூட நீங்கள் வந்து லிக்யூட் கண்டென்ட் சேர்க்க போறீங்க. லெமன் ஜூஸாக இருக்கும் போது அதை ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிக்கலாம். தேர்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு கூட ஆலிவ் ஆயில். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியானது. ஸோ உங்கள் வீட்டில் எது இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸ்க்ரப்பு வந்து வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணணும், மஸ்ட். இதை கண்டிப்பாக குறிச்சு வச்சுக்கோங்க. வீக்லி ஒரு தடவை தான் நீங்கள் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரப் பண்ணும்போது வெளியில் வந்திருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணும்போது உங்களோட நார்மல் ஸ்கின்னும் பீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான பொருட்கள் என்னெல்லாம் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆலோவேரா ஜெல் ரொம்ப 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 சூப்பரான ப்ராடக்ட். எல்லா ப்ராப்ளமுக்குமே அது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அது வந்து குளிர்ச்சியான பொருளுங்கிறதுனால உங்களோட ட்ரை லிப்ஸை வந்து நல்லா ஸ்மூத்தனாக ஆகுறதுக்கு அது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து உங்கள் லிப்பில் வந்து கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாட்டர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். இது வந்து ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும் உங்கள் ஃபேஸுக்கு. பிக்மெண்டேஷனில் இருக்கிற லிப்பை லைட்டாக நம்ம வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி அதை வந்து நார்மல் ஆகிறதுக்கு, நல்லா நார்மல் ஸ்கின் கலரில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து பார்ட் 2 தான். இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் கேர், ஆஃப்டர் ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடாததை நான் சொல்கிறேன். உங்களோட லிப்பு வந்து பீலாகி வருது அப்படின்னா அதை பிச்சு பிச்சு எடுக்கிறது கண்டிப்பாக செய்யாதீங்க. அது இன்னும் உங்களோட லிப்ஸை வந்து நல்லா டார்க்குன்னு தான் ஆகுமே தவிர கண்டிப்பாக அது வந்து நார்மல் ஆகிரும். மேலே உள்ள டெட் செல்ஸை நம்ம பிச்சு எடுத்துருவோம். ஸோ வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறாது அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. செகண்ட் வந்து நல்லா தண்ணி குடிக்கணும். டீஹைட்ரேஷனால உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம், இந்த
ப்ராப்ளம் இல்லாமல் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா தண்ணி குடிக்கணும். இந்த உங்களோட லிப்ஸை வந்து ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக தண்ணி கேரி பண்ணுறது, தண்ணி குடிக்க கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 ரூபாய்க்கு ஒரு லிப் பாம் வாங்கினேன், 10 ரூபாய்க்கு ஒரு லிப் பாம் வாங்கினேன், அதெல்லாம் கண்டிப்பாக உண்மை கிடையாது. நீங்கள் எது யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டெர்மாக்கோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நல்லா இருக்குது. மோஸ்ட்லி டெர்மாக்கோ அண்ட் மாமா எர்த்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரையில் உங்களுக்கு சொல்கிறேன். கேர்ள்ஸுக்கு எந்த மாதிரி லிப் பாம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதோட நேம் லிஸ்ட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டானதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன இருந்தாலுமே உங்களோட ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிச்சாகணும். மென்ஸுக்கு எந்த லிப் பாம் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே போடுறேன். ஸோ டிஃப்ரெண்ட் நீங்களே பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி 2 பேருக்குமே யூஸ் ஆகக்கூடியது அப்படின்னா டெர்மாக்கோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலை, எனக்கு எந்த ஸ்கின் ப்ராடக்ட்டுமே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேஸ்லின் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த சைட் எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஒரு பெட்ரோலியம் ஜெல்லி, அவ்வளோதான். நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி பீல் ஆகி வருதுன்னா தேங்காய் எண்ணெய் போடுங்க, உங்களுக்கு வந்து பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தீர்ந்தது கிடையாது. நான் தேங்காய் எண்ணெய் போட்டோம்னா என்னோட லிப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கான மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதை நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ வேஸ்லின் நல்லா இருக்குது. வேஸ்லின் வந்து நான் இப்போவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வந்திருக்கும். எது செட் ஆகுங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா அடிக்கடி லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக முக்கியமான ஒரு விஷயம், அடிக்கடி ஸ்க்ரப் பண்ணிடாதீங்க. லிப் பாம் வந்து SPF 50 இருக்கிற மாதிரி, கொஞ்சம் 50+ இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்த லிப் சம்மந்தப்பட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? டடா.